இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு தாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல மணி நேரங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவருக்கு நான் வந்து ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன் என்று சொல்லி வேதத்தை நல்லா வாசிப்பாங்க. ஆனா எந்த மனுஷனையும் மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. சில ஊழியர்கள் பல விசுவாசிகளை மதிக்க மாட்டாங்க. பல இடத்துல விசுவாசிகள் ஊழியரை மதிக்க மாட்டாங்க. சில நல்ல தாழ்ந்து இருக்கிறதாக சொல்லி, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்ந்திருக்க என்று சொல்லி, மனுஷருக்கு முன்பதாக சில தாழ்மைகளை இழந்து போகிறதையும் நாம் காண்கிறோம். ஆனால் கர்த்தர் முன்பதாக எவன் தாழ்ந்திருக்கிறானோ, வசனத்துக்கு எவன் தாழ்ந்திருக்கிறானோ, அவன் மனுஷர்களுக்கும் தாழ்ந்து இருக்க வேண்டும். மிக முக்கியமாக யாராக இருந்தாலும், எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அவர்களுக்கு தன்னுடைய நிலையை இருக்கிறபடினாலே தாழ்ந்து அவங்களுக்கு ஒரு மதிப்பை நம்ம கொடுப்பது மிகவும் நல்ல ஒரு பழக்கமாக இருக்கு. வசனமும் அதுதான் நமக்கு மறுபடியும் சொல்லுகிறது. அப்போ இயன்ற மற்றும் ஒருவர் நீங்கள் தாழ்மைப்படுவது சிறப்பானது. அது மட்டுமல்ல, நம்முடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு நாம் தாழ்மைப்படுவது சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் நம்மை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அவர்களை பின்பற்றவும், அவங்களுக்கு முன்பு தாழ்ந்து